விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. சென்னையில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து உழைக்கும் மக்கள். அந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸ் உழைக்கும் மக்கள்னா அவங்க யாராக இருக்காங்கன்னா மெஜாரிட்டி தலித்துகளாக இருக்காங்க. கொலைகள் நடக்கும், வியாபார சார்ந்த மிரட்டல்கள் இருக்கும், யார் எந்த வணிகத்தை கைப்பற்றுறது, எந்த மறைமுக சண்டைகள் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கொலை செய்யணுன்ற நோக்கம் அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ தலித்துகள் எப்படி ரவுடிகளாக இருக்க முடியும், தலித்துகள் எப்படி கொலை செய்ய நான் வாழறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கடைநிலை வேலைகளை தான் செய்கிறதாக ரிக்ஷா ஓட்டுறதா இருக்குது, மூட்டை தூக்குறதா இருக்குது. இது ஒரு அட்ராசிட்டி இல்லையா? இதுவே அட்ராசிட்டி தான். இது ஒரு விதமான ஒடுக்குமுறையா இல்லையா? இப்படி வேலை செய்கிறதே ஒரு கௌரவம், அதுக்காக நீங்கள் விட்டுட்டு வழிப்பறி இல்லை ஒரு கொலை செய்கிறது, ஒரு ரவுடியாக இருக்கிறது சரியா? அதாவது ஒன்று நீ ரவுடித்தனம் பண்ணுறதை விட மூட்டை தூக்கி பழின்னு சொல்கிறல, ரவுடித்தனம் பண்ணுறதை விட நீ கலெக்டராக இருந்து சம்பாரின்னு சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? படிக்கணும்ல, நீங்கள் தான் படிக்கல இல்லை? நான் படிக்கல இல்லை, ஏன் படிக்கல? ஆரம்ப காலங்களிலிருந்து கல்வி கற்றவர்கள் யாருன்னா தலித்துகள். கட்டமலை சீனிவாசன், MC ராஜா, மீனம்பாள், குருசா, இப்படி ஒரு பட்டியல் போடலாம். நாகரிகம் எல்லாருமே கோட் போட்டுருக்காங்க. ஒரு கல்வி சார்ந்த ஒரு இடத்துக்கு அவன் வேணாம். வெறும் கல்வி. நீங்கள் ஒரு ஸ்கூல் திறந்துட்டீங்க, நான் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுனால நான் படிச்சிட முடியாது. எங்கள் அப்பா ஆத்தா எழுத படிக்க தெரியாதவங்க, கூலி தொழிலாளிகள், வீட்டில் லைட்டு கிடையாது, தெருவில் இருக்கிறோம். அங்கே உட்காந்து நான் ஏன் படிக்கிறதுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்படி அந்த கஷ்டத்துலேயும் படித்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. உதாரணம் இருக்குல்ல, இவ்வளோ கஷ்டம் இருக்குதான், இவ்வளோ சிக்கல் இருக்குதான், அதுக்காக ரவுடிசம் பண்ணலாமா? இங்கே ஜாதி இருக்கிற வரைக்கும் ரவுடிசம். ஏன்னா என் ஜாதியை சேர்ந்தவர்கள் ரவுடியாக இருக்கும்போது அவங்கள பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஏன்னா அதன் அடிப்படையில் தான் என்னுடைய தொழில் நடக்கும். அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் இந்த ரவுடிங்கிறது தான். அது ஆட்சி மாற அந்த ஜாதி மட்டும் மாறும். உருவாகிற இளைஞர்கள் எல்லாருமே பொறுக்கியாக மாற்றணும், சமூகத்துக்கு முரண்பட்டவர்களாக மாற்றணும், குற்றவாளிகளாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து போதை பழக்கங்கள் அதிகப்படும். போதை பழக்கங்களுக்கு அதிகப்படுத்தப்பட்ட பசங்க என்ன மாறுவாங்க? தன் சொந்த சமூகத்துக்கு, தன் சொந்த நிலத்தில், தன் சொந்த ஊரில், தன் சொந்த தன் சொந்த குடும்பத்துக்கே எதிராக மாறுவாங்க. அதனால அரசுக்கு என்ன லாபம் இருக்கு? கம்பெனிஸ் வர இடம்லாம் நீங்கள் பாருங்கள், அங்கே பழங்குடிகள் இருப்பாங்க, அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க, அங்கே அது இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. இங்கே தான் அவங்க கொண்டு வருவோம். எங்கேயாவது வளர்ந்த சமூகம் இருக்குதா பாருங்கள். ஒன்று வேணாங்க, குப்பை எடுத்தாந்து எங்கே கொட்டுறீங்க? வேசார்பேட்டில் கொட்டுறீங்களா, மயிலாப்பூரில் கொட்டுறீங்களா? ஒரு உழைப்பாளியாக மட்டும் இல்லை, உழைப்பு சக்தியாக மட்டும் இல்லை, ஒரு அரசியல் சக்தியாகவும் மாறுறோம். ஏன்னா நாங்களாம் ஒரு வர்க்கமாக மாறுறோம். அப்போது அவன் என்ன நினைக்கிறான்னா கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். இந்திய அளவில் இருக்கிற உழைக்கும் மக்கள்லாம் ஒன்றா வராங்க. அப்போது இந்திய அளவில் இருக்கிற உழைக்கும் மக்கள்லாம் ஒரு பார்லிமெண்ட்டை, ஒரு அசம்பிளியை செலக்ட் பண்ண என்ன நடக்கும்? அது ஆனால் சாத்தியமா சார்? ஏன்னா வீழ்ந்துகிட்டு இருக்குல்ல, பங்காளில் காணாம சாத்தியம் கொஞ்சம் இருங்க. சாத்தியம் இல்லையான்றதை வந்து இது வந்து மந்திர சொல்லாடல் கிடையாது. ஒரு சயின்ஸை நீங்கள் சயின்ஸாக பேசுங்க. முடியுமானா முடியும், ஆனால் செய்யல. நானும் பெரியாரிஸ்ட், நீயும் பெரியாரிஸ்ட், நானும் அம்பேத்கரிஸ்ட், நீயும் அம்பேத்கரிஸ்ட். ஆனால் பெரியாரிஸ்டாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஜாதி இருக்குது, பெரியாரிஸ்டாக இருக்கிற தலித்து, நான் தலிதாக இருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் ஒழியணுமா வேணாமா? கண்டிப்பாக ஒழியணும். பெரியாரே இதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணுமா இல்லையா? ஆனால் அதை ஒரு நடைமுறை வேலை திட்டமாக இங்கே மாற்றி அமைக்கணும். இந்தியாவில் காங்கிரஸ்காரர்கள் சுதந்திரத்துக்காக ஏன் போராடினாங்கன்னா, இந்த நாட்டில் நாங்கள் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுருக்கிற நில உடைமையாளர்கள், பண்ணையாளர்கள். ஆனால் எங்களை ஒரு வெள்ளைக்காரன் மேய்க்கிறான். அவன் நீ வெளியே போ, நாங்கள் இன்னொருத்தர் மேய்க்கிறோன்றான். ஓகே, ஃப்ரீயாக மேய்ப்போம், நாங்கள் ஃப்ரீயாக மேய்க்கிறோம்ன்றான். அப்போ விடுதலை அடையாத போது எங்களுக்கிடம் நிலம் இருந்தது, விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட நிலம் இருந்தது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் இயக்குனர் கோபி நயினார். வணக்கம் சார். சார், சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலைக்கு பிறகு எழக்கூடிய பல்வேறு கேள்விகள், என்ன சென்னை இப்படி இருக்குது, இவ்வளோ ரவுடிசமாய், எப்போ 90s இருந்தது மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சோ, இந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் அதை ஒட்டி நிறைய பேர்த்த பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். இப்போ இதுலேயே கைது படலங்கள், விசாரணை வளையன்னு சொல்லக்கூடிய பேர்கள், அவங்களுடைய குற்றப்பின்னணிகள், இதெல்லாம் பார்க்கும்போது சென்னை என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான உணர்வு சிலருக்கு வந்துச்சு. இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு தலித் வந்து எமர்ஜாகி வந்தார்னா, ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் இருந்தார்னா அவருக்கு இயல்பாக ரவுடி முத்திரை வந்துடுது, கேங்ஸ்டர்னுறாங்க, ஒரு உரிமைகளுக்காக கேட்க போனால், அப்படி ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் அப்படியே திரும்பினா, ஏன் மற்ற சமூகங்கள்ல இருந்தெல்லாம் இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணுறவங்களோ இல்லை குரல் கொடுக்குறவங்களோ அவங்கெல்லாம் ஊர் நாட்டாமல் வேறு பேர்கள் அழைக்கும் போது கொடுக்கக்கூடிய மரியாதை தலித்துலேருந்து வந்தால் ரவுடின்னுறாங்க. இப்படி நிறைய ஆங்கிள்ஸ், நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சென்னையை சார்ந்து வளர்ந்தவர், சென்னையை பார்த்து வளர்ந்தவர், உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது சென்னையினுடைய இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது யார் தப்பு பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
உழைக்கும் மக்கள் தப்பு பண்ணுவாங்களா, இல்லை வந்து வணிகம் செய்கிறவங்க தப்பு பண்ணுவாங்களா? முதலாளிகள் தப்பு பண்ணுவாங்களா இல்லை தொழிலாளி தப்பு பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க? இது நபர் சார்ந்து தானே. சென்னையில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து உழைக்கும் மக்கள். அந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸ் உழைக்கும் மக்கள்னால் அவங்க யாராக இருக்காங்கன்னா மெஜாரிட்டி தலித்துகளாக இருக்கிறாங்க. சென்னையே இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வணிகம் சார்ந்தோ இல்லை வந்து இண்டஸ்ட்ரியல் சார்ந்தோ இல்லை தரகு வணிகம் சார்ந்தோ ஒரு பெரிய குரூப் ஒன்று இருக்குது. அது ரொம்ப மைனாரிட்டி குரூப்ஸ். ஆனால் இந்த மெஜாரிட்டி பீப்புள்ஸை சம்பாதிக்காத ஒரு பணத்தை பல மடங்கு பணத்தை அது சம்பாதிச்சு வச்சிருக்குது. சென்னை என்பது ஒரு வணிக நகரம். இந்த வணிக நகரத்தில் எப்பொழுதும் வணிகர்களுக்குள்ளே போட்டிக்கிட்டு இருக்கும். வியாபாரம் சார்ந்த போட்டி இருக்கும், வியாபாரம் சார்ந்த கொலைகள் நடக்கும், வியாபாரம் சார்ந்த மிரட்டல்கள் இருக்கும். யார் எந்த வணிகத்தை கைப்பற்றுறது, எந்த வணிகத்தினுடைய லாபத்தை யார் தன்னுடைய வணிகமாக மாற்றிக்கிறது அப்படின்ற மறைமுக சண்டைகள் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நீதிமன்றத்துக்கு வரமாட்டாங்க, காவல்துறைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எல்லா பேரமும் அரசியல்வாதிகளோடு முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது அரசியல்வாதிகள் தான். புரியுதுங்களா? அவங்களால முடியாத போது தான் இந்த இடத்துக்கு இங்கே வரும். அவங்களுக்கு தான் ரவுடிகள் தேவைப்படுது. அவங்களுக்கு தான் வந்து கொலை செய்கிறதுக்கான ஆட்கள் தேவைப்படுது. கொலை செய்யணுன்ற நோக்கம் அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ தலித்துகள் எப்படி ரவுடிகளாக இருக்க முடியும்? தலித்துகள் எப்படி கொலை செய்ய முடியும்? அப்படி இருந்தும் தலித்துகள் ரவுடிகளாகவும் தலித்துகள் கொலை செய்பவர்களாகவும் இல்லை கொலை செய்யப்படுகிறவர்களாகவும் இருக்கிறாங்கனாக்கா இதனுடைய பின்னணியை வந்து ஒரு வரலாற்றோடு இதை புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இங்கே இருக்குது. அப்படி புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி மாலை நடந்த ஒரு சண்டையை வச்சுக்கிட்டு, இல்லை மாலை நடந்த ஒரு படுகொலையை வச்சுக்கிட்டு, இல்லை மாலை நடந்த ஒரு வழிபறி கொள்ளையை வச்சுக்கிட்டு தலித்துகள் ரவுடிசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை தலித்துகள் ரவுடிசம் பண்ணுறதுனால தான் படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்லாம் பேசுகிறது இருக்குதுல்ல. அது என்னென்னா, எப்பவுமே இந்த மண்ணுடைய எஜமானர்களாக நாங்கள் தான் இருப்போம். கட்டளையிடுறவர்கள் நாங்களாகவும் அந்த கட்டளைக்கு உட்பட்டு நடப்பவர்கள் நீங்களாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுல்ல. அந்த இடத்துல இருந்து தான் உருவாகுது. இப்போது ஒரு வேலையை செய்ய மாட்டேன், நான் ரவுடிசம் பண்ணுவேன், இல்லை உன்னை மிரட்டுவேன் அப்படின்றது எங்கே வருதுன்னா, இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நான் சொல்கிற ஒரு இடம் இருக்குதுல்ல, அது ஒரு விதமான எதிர்ப்பு நிலை. ஓகே, என்னை காலகாலமாக நீ சுரண்டிட்டு இருப்ப, என்னை காலகாலமாக நீ வந்து கோவம் வரும் தங்க வைப்ப, எனக்கான எந்த விதமான எதிர்காலத்தை பற்றியான சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் நீ எனக்கு தரமாட்டேன். இப்படி தராத போது நான் எப்படி முன்னேற முடியும்? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வாழறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கடைநிலை வேலைகளை தான் செய்கிறதாகுது. அது என்னவாக இருக்குதுன்னா, நான் ரிக்ஷா ஓட்டுறதா இருக்குது, மூட்டை தூக்குறதா இருக்குது, இல்லை பெட்டி சென்ட்ரல் ஸ்டேஷனில் உட்காந்து பாரம் தூக்குறதா இருக்குது. என்ன இது? சமூகத்தில் இந்த வேலையை எந்த மனிதன் செய்ய விரும்புவான்? ஆனால் எந்த மனிதர்களும் செய்ய துணியாத வேலையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் பெற்ற பின்னும் தலித் மக்கள் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா என்ன தேவை இருக்குது? இது ஒரு அட்ராசிட்டி இல்லையா? இதுவே அட்ராசிட்டி தான். இது ஒரு விதமான ஒடுக்குமுறையா இல்லையா? ஆனால் சார், இப்படி வேலை செய்கிறதே ஒரு கௌரவம். அதுக்காக நீங்கள் விட்டுட்டு வழிப்பறி இல்லை ஒரு கொலை செய்கிறது, ஒரு ரவுடியாக இருக்கிறது சரியா? அதுக்கு மூட்டை தூக்கி பிழைக்கலாமேன்ற ஒரு பார்வை தானே வச்சுருவாங்க. ஏன் நீங்கள் கலெக்டர் தொழில் செஞ்சு பிழைக்கலாமே அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அதாவது ஒன்று, நீ ரவுடித்தனம் பண்ணுறதை விட மூட்டை தூக்கி பழைன்னு சொல்கிறல்ல, ரவுடித்தனம் பண்ணுறதை விட நீ கலெக்டராக இருந்து சம்பாரின்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? படிக்கணும்ல. நீங்கள் தான் படிக்கலை இல்லை? நான் படிக்கலை இல்லை. ஏன் படிக்கலை? அதாவது இந்தியாவில் ஆரம்ப காலங்களிலிருந்து கல்வி கற்றவர்கள் யாருன்னா தலித்துகள். ரெட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா, மீனம்பாள், குருசாப், இப்படி நீ ஒரு பட்டியல் போடலாம். பட்டியல் போடலாங்க. நாகரிகம் எல்லாருமே கோட் போட்டுருக்காங்க. ஆமாம், எல்லாருமே கோட் போட்டு ஷூ போட்டுருக்காங்க. பிரிட்டிஷனுடைய அவங்க அதிகாரிகள் என்னென்ன மாதிரியான அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் சமகாலத்தில் எந்த மாதிரியான உடைகளை உடுத்திருந்தாலும் அந்த உடையை உடுத்துகிற அளவுக்கு ஒரு எப்பயுமே உடை வந்து ஒரு நாகரிகத்தோடு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. அந்த நாகரிகம் ஒரு விதமான ஒரு அறிவு நிலையை உருவாக்கியிருக்கும் தெரியுமா, அதோடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா உடை நாகரிகம்ன்றது அதோடு சம்மந்தப்பட்டது தான். அது ஒரு உழைப்போடு மட்டும் இல்லை. அப்போ என்னடானாக்கா, இவன் வந்து அந்த டைம்லேயே வந்து அப்படியான உடையை அவன் செலக்ட் பண்ணுறான்டானாக்கா, வெறும் அவன் மேலே ஒரு அட்ராசிட்டி மட்டும் இல்லை, அவன் அந்த லைஃப்குள்ளே தன்னை வந்து என்ன பண்ணிக்கிட்டான், தகவமைச்சுக்கிட்டான். பிரிட்டிஷ் லைஃப்பில் அதுக்கு பேர். அப்படி சொல்லிட்டிங்கன்னா அது போல் செய்தல் மாதிரி ஆகிடும். பிரிட்டிஷ் லைஃப்பில் ஒரு கல்வி சார்ந்த ஒரு இடத்துக்கு அவன் வரான். ஓகே,
ஒரு நாகரிக இடத்துக்கு. ஆமாம், அந்த இடத்துக்கு வரான் அவன். அதுதான் இங்கே முக்கியம். அப்போ அந்த இடத்துல அவன் வந்தவனை நீ என்ன பண்ணியிருக்கிறனாக்கா, படிக்காத ஒரு இடைநிற்றல் ஒன்று நடந்திருக்குது. நீ படிக்கக்கூடாதுன்றதுக்கான விஷயம். ஏன்னா இன்னைய தேதி வரைக்கும் ஆதி திராவிட பள்ளிகள்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது எல்லா ஆட்சியிலையும், இந்த ஆட்சி அந்த ஆட்சின்லாம் உரித்தானதெல்லாம் கிடையாது. ஆதி திராவிடர்களுக்கான பள்ளின்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த பள்ளியினுடைய நிலையை நான் மட்டும் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆய்வு பண்ணுங்கள். அங்கே எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அந்த அந்த குழந்தைகளுடைய கல்வி தரங்கள் எப்படி கவனிக்கப்படுது, உற்று கவனிக்கப்படுது, கண்காணிக்கப்படுது, அந்த குழந்தைகளுக்கான கல்வி வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குதுன்றது. எப்பயுமே ஒரு ஒரு கவர்மெண்ட்ன்றது என்னவாக இருக்கணும்னா, எஜுகேஷனில் தன்னை வந்து முழுமையாக அர்ப்பணிச்சுக்கணும். ஏன்னா பெண்கள், தலித்துகள், இஸ்லாமியர்கள், மீனவர்கள், பழங்குடியினர்கள், இவங்க எல்லாமே இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய உழைப்பு சக்திகள். அப்போ இந்த உழைப்பு சக்திகள் வந்து கல்வி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நாகரிகம் இருக்குதுல்ல, அந்த நாகரிகத்தை வந்து யார் எதுக்கு கொண்டு போவோம்னா கல்வி தான் கொண்டு போவோம். ஏன்னா ஒரு சமூகத்தை நாகரிகம் அடைய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஒரு சமூகத்தை நாகரிகம் அடைய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அது நாகரிகம் அடையாது அப்படின்னாக்கா அதுக்கு பின்னால் கல்வி இல்லைன்னு அர்த்தம். அப்போது கல்விக்கான ஒரு வேலையை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தூங்குறது. வெறும் கட்டிடங்கள் கட்டுறதுல நம்மளுடைய வேலை. ஒரு கட்டிடம்ன்றது யாருக்கு போய் லாபம்னா ஒரு கான்ட்ராக்டருக்கு லாபம். அதாவது இத்தனை மருத்துவ கட்டிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு நோயாளிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அந்த நோயாளிக்கான எல்லா மருந்துகளும் அங்கே இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்குது. அந்த நோயாளி வெளியே போக தேவையில்லை. தான் ஒரு மருத்துவரை பார்த்து எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அந்த காம்பவுண்ட் கொள்ளாமல் வந்துட்டான்னு வச்சுக்கேன், அவனை குணப்படுத்தி வெளியே அனுப்புறது ஒரு மருத்துவமனையினுடைய வேலை. ஆனால் நீ போய் வெளியே போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, இந்த ஸ்கேன் இங்கே கிடையாது, இந்த இன்ஜெக்ஷன் இங்கே கிடையாது, இந்த மருந்து இங்கே கிடையாதுன்னா இந்த கட்டிடம் இங்கே எதுக்குன்னு கேட்குறோம். அப்போ கட்டிடங்கள் இத்தனை மருத்துவமனைகள் இருக்குது, இத்தனை கல்வி கூடங்கள் இருக்குது. இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து ஒப்பந்தக்காரர்களுடைய அந்த எந்த பீரியடில் அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதோ அந்த அரசியல்வாதிகளுடைய லாபங்களுக்காக கட்டப்பட்டது. தொழில்நுட்பம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத பிரயோஜனம் இல்லை. ஆமாம், எதுக்கு அது? இன்றைக்கி சமீபத்தில் என்னை தேடி மருத்துவமனையில் வேலை செய்கிற பெண்கள் வந்திருந்தாங்க. இந்த கிராமங்களில் இருக்கிற மருத்துவமனைகளில் இருந்து அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டாங்க. அது அந்த ஆயாம வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு, அவங்க வந்து கான்ட்ராக்டில் தான் 1500 சம்பளம்னு சொல்கிறாங்க, மாத சம்பளம். ஆனால் இது என்னது, இது என்ன சார் சொல்கிறீங்க? சீரியஸாக ஒன்றும் வேணாம். நீங்கள் இன்றைக்கும் வந்து பஞ்சாயத்து பேரூராட்சிகளில் நகராட்சிகளில் போயிட்டு இன்றைக்கி வந்து அந்த நகர்ப்புறங்களை சுத்தம் பண்ணுறாங்க இல்லைங்களா, தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு என்ன சம்பளம் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, சம்பளம் நீங்கள் கேட்டு பாருங்கள். என்னை இப்போ இன்டர்வியூ பண்ண இருக்கிற இந்த நேரமே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, என்ன சம்பளம்னு கேளுங்க. இல்லை இது ஒளிபரப்பும் பொழுது நான் சொல்கிற மருத்துவமனைகள் ஒரு வேலை செய்கிற இந்த தொழிலாளர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பெண்களை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் ஒரு பெண் தொழிலாளருடைய நிலைமை இங்கே என்ன இருக்குது இல்லையா, கேட்டு பாருங்கள். தூய்மை பணியாளர்கள் சம்பளம் 10,000 15,000 இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி 6,000 10,000 10,000 ரூபாயில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வான்? ஒரு குறைந்தபட்ச 18,000 வச்சுருக்காங்க. ஆனால் 10,000 ரூபாயில் எப்படிங்க ஒரு மனிதன் வாழ்வான்? சரி, நான் தரேன் உங்களுக்கு. அதாவது தூய்மை பணியாளர்கள் செய்கிற வேலை கூட சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறது இல்லைங்க. இதை நான் குறைச்சி மதிப்பிடல, இல்லை அவங்கள வந்து குறைவாக நான் மலினப்படுத்தலை. ஆனால் ஒரு தூய்மை பணியாளர்கள்கிட்ட இருக்கிற பொறுப்புணர்ச்சி கூட அவங்கக்கிட்ட அவ்வளோ வேலை. ஆனால் அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி தரீங்க? பொசிஷன்ஸ்னு இருக்குல்ல. பொசிஷன்ஸ் தான் எப்பயுமே இங்கே பிரச்சனை. அதாவது உழைப்பு தான் எப்பயுமே பிரச்சனையாக இருக்கணும் ஒழிய பொசிஷன் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. பொசிஷன் எப்போ பிரச்சனையாக இருக்குதோ, ஏங்க நீங்கள் என்ன வேணா இருங்க, உங்களுடைய எந்த பொசிஷனாக இருக்கணும் இருங்க, உங்களுக்கு ஏற்படுற வருமானம் என்பது உணவுக்கானது, ஓய்வுக்கானது, அடுத்த கட்டத்தை என் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கான சிந்தனைக்கானது. அதுக்கு தான் நான் உழைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த 10,000 ரூபாயில் நான் சாப்பிடுவேன், அந்த 10,000 ரூபாயில் அது உணவுக்கானது, அந்த 10,000 ரூபாயை மிச்சம் பண்ணி என் பையனை படிக்க வைப்பேன், அது என்னுடைய எதிர்காலத்துக்கானது. அந்த பையன் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், நல்ல வாடகையில் ஒரு வீடு வேணும். ஏன்னா நாங்கள் ஒரே அறையில் சாப்பிட்டுட்டு ஒரே அறையில் நாங்கள் தூங்குறதும் ஒரே அறையில் படிக்கிறதுக்கும் நம்ம வாய்ப்பு இருக்காது. ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு அறை வேணும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி அரசு இந்த கார்ப்பரேஷன் கட்டிடங்கள் இருக்குதுல்ல இல்லையா, எத்தனை அடி? கண்ணகி நகரில் இருக்கிற வீடுகள்லாம் எத்தனை அடி? யார் வாழறதாங்க? யார் முடிவு பண்ணாங்க? இதுக்குள்ளே கூவம் ஓரத்தில் அவ்வளோ கொசு கடியில்
தகர கொட்டாயில் 10க்கு 10 அடியில் இருக்கிறதுக்கு அதுக்கு அங்கே ஒரு 8க்கு 10ன்னா கூட 2 ரூம் இருக்குது. அதாவது கூவம்புரத்தில் 10க்கு 10 அடியில் தகரத்துக்கு வச்சு நான் வாழறல, அது உன்னுடைய அவமானம். அது இந்த அரசுடைய அவமானம், அரசுக்கு அவமானமுங்க. அதை தாண்டி தாங்க நீங்கள் தலைமைச் செயலகம் போகிறீங்க, அதை தாண்டி தாங்க நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு அதனால தான் மாற்று ஏற்பாடு எங்க கட்டி துரத்தி விடுறதுக்கு பேர் மாற்று ஏற்பாடு கிடையாதுங்க. நான் சொல்கிறது கேளுங்க, அது உனக்கு அவமானம். நீ கடந்து போகும்போது அதான் நான் தான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு முறையும் நம்ம சிக்னலில் கிராஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு முறையும் நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து ஒரு புத்தகம் விற்றுன்னு இருக்குது, இல்லைனாக்கா வந்து பேனா விற்குது. இந்த குழந்தை, அதுவும் பெண் குழந்தைகளை நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண் என்பவள் பெண்ணாக இருக்கிறதே பெரிய பிரச்சனை. அதுவும் ஒரு பாதுகாப்பற்றுது இங்கே. அதுவும் ஒரு அனாதையாக ஒரு பெண் வந்து ரோட்டில் உட்காந்து இப்போ இந்த டோல்கேட்லலாம் இந்த பொருள் விற்கிறதுலாம் இருக்குதுல்ல, பேனா விற்கிறது, இந்த புத்தகங்கள் விற்கிறது, இதெல்லாம் என்னன்னாக்கா இன்னும் பாதுகாப்பு. அப்போ அதை பற்றி எனக்கு கவனம் யாருக்கு இருக்கணும்? எத்தனை அதிகாரிகள் அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த சிக்னலை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை அரசியல்வாதிகள் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அந்த பெண் குழந்தையை நாங்கள் பார்த்தோம், அது டோல்கேட்டில் உட்காந்து நைட்டு 7 மணிக்கு வந்து பேனா விற்றுட்டு இருக்குது. இப்போ 7 மணிக்கு பேனா விற்கிறதுனா எவ்வளோக்கு விற்று, இப்போ நான் கிராஸ் பண்ணும்போது கேட்பேன், எவ்வளோ பேனா விற்றீங்க? இல்லைண்ணே 5 பேனா தானே விற்றுது. ஒரு பேனா எவ்வளோ? 3 ரூபா. 5 பேனா 15 ரூபா. ஒரு நாளைக்கு 15 ரூபா அப்படின்னா 30 நாள் விற்றக்க எவ்வளோ? 450 ரூபா. 450 ரூபாவுக்கு ஒரு குழந்தை வந்து மாதம் சம்பாதிக்குதுன்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியோட தொடர்புடையதா இல்லையா? ஆனால் இந்தியாவில் ஒரு முதலாளிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? ஒரு முதலாளிகளுடைய தனிநபர் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அவங்க வளர்ந்தாதான் வேலை வாய்ப்பு பெருகுன்றாங்கல்ல. யார் வளர்ந்தா? முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் வளர்ந்தா வேலை இன்னொரு 1000-10,000 பேருக்கு கிடைக்கும்ல. எங்கெங்கெல்லாம் கார்ப்பரேட்டுகள் வந்து கம்பெனிஸ் உருவாக்குச்சோ அங்கே இருக்கிற பழங்குடிகளை போய் பாருங்கள், அங்கே இருக்கிற தலித்துகளை போய் பாருங்கள், அந்த அந்த பகுதியில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை போய் பாருங்கள். அவர்களுக்கு ஏற்கனவே செய்த அந்த விவசாயத்தை விட்டு நிலத்தை விட்டு வெளியேறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கன்னா போய் பெயிண்ட் அடிச்சுருந்துருப்பாங்க. எத்தனை இந்த கம்பெனிஸ் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்குது நீங்கள் சொல்கிறீங்க? யாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல. இல்லை சார், இந்த வாதம் நீங்கள் வைக்கும்போதே ஒரு வார்த்தையை எடுத்துருவாங்க. இந்த 50 அல்லது ஒரு 70 வருஷத்தில் காமராஜர் காலத்திலேருந்தே எடுத்துக்குவோம். காமராஜர் காங்கிரஸ் காலத்திலேருந்து திராவிட இயக்கங்களினுடைய இந்த காலத்திலேருந்து பல ஸ்கீம்ஸை கொண்டு வந்து, மதிய உணவு திட்டம், இலவச கல்வி, இப்படியெல்லாம் கொண்டு வந்து அரசு பள்ளிகளை அவ்வளோ உருவாக்கி, தலித்துகள் மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்களை எல்லாம் கல்விக்கூடங்களுக்கு அனுப்பி இன்றைக்கி முதல் தலைமுறை பட்டதாரி, 2ஆம் தலைமுறை பட்டதாரி உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து படித்த மக்களாக மாறியிருக்காங்க. ஸோ அப்படி டெவலப்மெண்ட் தடாலடி அப்படியே புரட்டி போட்டுற முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இன்றைக்கி வாழ்வாதாரம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, இன்றைக்கி சம்பளம் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு. இன்றைக்கி கூலி வேலை தான், ஆனால் வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது. முன்னாடி அது கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அதாவது இவ்வளோ சாதாரணமாக ஒரு பதில் பேரும் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு நோயாளிகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கடுமையாக ஒருத்தன் வந்து நோயால் வந்து அவசப்பட்டுன்னு இருக்கிறான். ஒரு இரவும் அவன் கழிக்கிறதே வந்து கொடூரமானது. இல்லை ஒரு சிறையில் இருக்கிற ஒரு கைதி, அநீதியாக சிறைக்குள்ளே இருக்கிற ஒரு கைதி, அவனுக்கு வந்து விடுதலை வேணும், நான் அதுக்காக போராடி இருக்கிற ஒரு கைதி, இவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ தானே ஜெயிலுக்கு வந்த, இப்போ தானே உனக்கு கேன்சரு, இதுக்குள்ளே நீ வந்து கேன்சர் நல்லா என்னென்னா எப்படி ஆகும், ஒரு 5 ஜென்ரேஷன் அது ஆபத்தே இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குதுல்ல. இது வந்து அநீதியானதா அநீதி இல்லாட்டுதான். என்னப்பா அப்பாவுக்கு தானேப்பா கேன்சர் வந்துடுது, இன்னும் உனக்கு வரணும், உன் பையனுக்கு வரணும், உன் பேரனுக்கு வரணும், அதுக்கப்புறம் தானேப்பா நாங்கள் மருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்றது அநீதியா அநீதி இல்லையா? நீதி தான். ஆனால் அது எப்பொழுது நோய் ஒரு தனிநபருக்கோ ஒரு சமூகத்துக்கோ எதன் அடிப்படையிலோ, அது பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ, வேலைவாய்ப்பின் அடிப்படையிலோ, கல்வியின் அடிப்படையிலோ, நாகரிகத்தின் அடிப்படையோ, பண்பாட்டின் அடிப்படையோ, மதத்தின் அடிப்படையோ, ஜாதியத்தின் அடிப்படையோ, எதன் அடிப்படையிலையோ ஒரு சமூகம் நோய்க்கானதுன்னா அந்த நோயை ஒரு நொடியில் குணப்படுத்துறது ஒரு அரசுடைய கடமை. அது செய்யாதுனாக்கா அந்த நோய்க்கான காரணம் அந்த அரசு தான். அந்த நோயை கண்டுபிடிச்சது அந்த அரசு தான். அந்த நோயை கண்டுபிடிக்கணும்னு வளர்த்தெடுக்கிறதுக்கான மிகப்பெரிய பொருளாதார உதவி செய்கிறது அந்த அரசை ஆதரிக்கின்ற அந்த முதலாளிகள் தான். வேறு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பெரிய சமூகம் மாறிடுச்சு. நல்லா படிங்க, கலெக்டர் ஆக முடியாதா என்ன, ஐபிஎஸ் ஆக முடியாதா என்னன்னு கேட்குறாங்கல்ல. நீங்கள் வந்து சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத ஒரு சமூகத்தை பற்றிய ஆய்வு, வரலாற்று ஆய்வு இல்லாமல் இருக்கிறவங்க பேசுகிறத நல்லா படிங்க. நல்லா யாராலையும் படிக்க முடியாதுங்க. இந்த உலகத்தில் யாராலையும் நல்லா படிக்க முடியாது. ஏன்னா கல்வி என்பது
ஒரு மனிதனுடைய அறிவோடு தொடர்புடையது கிடையாது, அது ஒரு பயிற்சியோடு தொடர்புடையது. அந்த பயிற்சி அவங்களுக்கு எப்படி வழங்கப்படுது, அந்த பயிற்சிக்கான வாய்ப்புகள் எப்படி வழங்கப்படுது, அந்த வாய்ப்புகள் எவ்வளோ வசதிகளோடு இருக்கிறது, இதோடு சம்மந்தப்பட்டது. வெறும் கல்வி, நீங்கள் ஒரு ஸ்கூல் திறந்துட்டீங்க, நான் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுனால நான் படிச்சிட முடியாது. எங்கள் அப்பா ஆத்தா எழுத படிக்க தெரியாதவங்க, கூலி தொழிலாளிகள், வீட்டில் லைட்டு கிடையாது, தெருவில் இருக்கிறோம், அங்கே உட்காந்து நான் ஏன் படிக்கிறதுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆனால் சார் அப்படி அந்த கஷ்டத்துலேயும் படித்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உதாரணம் இருக்குல்ல. அதாவது சமூகத்தில் 100 பேர் இருக்காங்கன்னா நான் 100 பேரை பற்றி பேசுகிறேன். அந்த சமூகத்தில் இந்த சமூகம் இப்படி தாண்டா, இதை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு 2 குழந்தை எஸ்கேப் ஆகிடுதில்ல, அந்த 2 குழந்தையினுடைய அந்த 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 சுமை இருக்குதுல்ல, அந்த சுமையை நீங்கள் திரும்ப 98 குழந்தை மேலே போடுறீங்க. இப்போ நல்லா படி அப்படின்னு சொல்கிறது இருக்குதுல்ல, அது என்னன்னா 2 குழந்தை நல்லா படிச்சு இப்போ அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? அந்த 2 குழந்தை நல்லா படிச்சு அந்த 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை இப்போ முதல்ல கேளுங்க. கஷ்டம் தான் சார். தெருவிளக்குல தான் படிச்சிருப்பாங்க. ஏங்க நீங்க 98 குழந்தை மேல சுமத்துறீங்க சார்? தெருவிளக்குல தான் படிச்சிருப்பாங்க. இல்ல ஏன் சுமத்துறீங்கன்றேன் நான் கேட்கறது போல சொல்லுங்க. அதுதான் நிலைமை. அப்போ இங்க அரசியல்னு அர்த்தம். இப்போ எனக்கு நான் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு பெல்ட் வேணும், எனக்கு பெல்ட் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, ஒரு ஆசிரியர் வாங்கி கொடுத்தாரு, அது வேறு விஷயம். அப்போ எனக்கு பெல்ட் வாங்கி இல்லை, எனக்கு பெல்ட் வேணும்னு நான் கேட்குறேன், ஏன்னா அப்பா இல்லை வாங்கி கொடுக்க, அப்பா இல்லை பெல்ட் வாங்கி கொடுக்க எனக்கு, புரிதுங்களா? அப்போது எனக்கு கல்வி படிக்கிறதுக்காக எனக்கு எதுவும் இல்லை, அப்போ எனக்கு ஒரு அரசியல்னு அர்த்தம், என் மேலே அக்கறை செலுத்துகிற அரசியல்னு அர்த்தம். நீங்கள் சொல்லுவீங்க, நிறைய ஸ்கீம் சொல்லுவீங்க, அந்த ஸ்கீம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து நீங்கள் எக்கச்சக்கமான திட்டங்களை அறிவிக்கிறீர்கள். அது எங்கே பயன்படுதுன்னா தேர்தல் காலங்களில் உங்களுடைய மேனிஃபெஸ்டோக்கு யூஸ் ஆகுது, தேர்தல் அறிக்கைகளுக்கு பயன்படுது. ஆனால் இன்றைக்கி அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க, எவ்வளோ நிறைவேற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, ஒரு திட்டம் வந்து எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குது, எவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது, நான் அந்த மக்கள் முழுமையாக அதை பலனடைந்தார்களா, அந்த பலனடைறதுக்குள்ளே அவங்க வந்து எவ்வளோ காலங்களை அதுக்காக செலவிட்டு இருக்கிறார்கள். இப்போது எல்லாருக்கும் நாங்கள் வந்து இப்படி ஒரு இலவசமாக ஒன்று தரோம் அப்படின்னாக்கா அது உடனே வந்து சேர்ந்துருதில்ல. இன்னும் நம்ம ரேஷன் கடையில் நம்ம அரிசி வாங்க முடியலங்க நம்மளால் ஒழுங்காக. சார் இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பார்த்துட்டு இருக்கிறவங்களே எழுப்பக்கூடிய கேள்வி, ஸோ அதுக்காக இவ்வளோ கஷ்டம் இருக்குதான், இவ்வளோ சிக்கல் இருக்குதான், சுமை தான், அதுக்காக ரவுடிசம் பண்ணலாமா அப்படின்னு எழுப்புவாங்க. கண்டிப்பாக. இப்போ ரவுடிசம்னா என்ன, முதல்ல புரிஞ்சுங்க. ரவுடிசம்னா என்ன? அட்ராசிட்டி பண்ணுறது, அதுதாங்க ரவுடிசம்னா என்ன. இது ஒரு முதல் கேள்வி. இது அட்ராசிட்டி பண்ணுறது. சரி, இப்போது பொதுவாகவே இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது. ரவுடிசன்றது வந்து அது தான் தோன்றித்தனமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பகுதியில் இருக்கிற பகுதிகளில் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் அப்படின்ற மாதிரி உருவாகுதா இல்லையா? இப்போ முதலாளிகள் வந்து எங்கேயுமே ரவுடிசம் பண்ணது கிடையாதா? அவங்களுடைய வணிக வளர்ச்சிக்காகவும் வணிக போட்டியாளர்கள் மீதும் அவங்க வந்து படுகொலை நிகழ்த்துறாங்களே, அதெல்லாம் என்ன பேர்? அப்படியெல்லாம் இது வரைக்கும் முதலாளிகளை ரவுடிகள்னு யாரும். சரி, ஸ்டெர்லைட் என்ன சொல்லுவீங்க? ஸ்டெர்லைட் படுகொலை என்ன சொல்லுவீங்க சார்? அது மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடக்குது. அது என்ன? அரசு தானே, அது போலீஸ் தானே. அது என்னது? அது ஒரு எப்பயுமே நீங்கள் போலீஸை வந்து குற்றத்தில் சேர்க்காதீங்க. ஏன்னா அந்த போலீஸ்க்கு நோக்கம் கிடையாதுங்க. இப்போ அந்த போலீஸ்க்கு வந்து நோக்கம் கிடையாது. இவங்களை சுடணுன்றது வந்து இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி ஸ்டெர்லைட் போராட்டவாதி சக்திகளை வந்து சுடணும் அப்படின்ட்டு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு போலீஸ் முடிவு பண்ணிட்டு வந்து சுடலை. அது ஒரு ப்ரோக்ராம், வேலை திட்டம், அவ்வளோதான். அந்த வேலை திட்டத்தை யார் கொடுக்குறாங்கன்றது தான் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போது நான் ஒருத்தனை போய் கொலை பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரவுடிசம் பண்ணுறேன்னாக்கா, இந்த ரவுடிசம் வந்து யார் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார் ஃபண்ட் பண்ணாங்க அதுக்கு? இப்போது உங்களை நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்கள் மேலே எனக்கு ஒரு கோபம் வருது இல்லை? நீங்கள் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை ஒரு நாளைக்கு உட்காந்து, அது இன்ன வரைக்கும் செய்யலை, சிறையில் இருக்கிற கொலை குற்றவாளிகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ கொலை செய்தவனுக்கும், ஏன்னா கொலைகள் வந்து பல வகைகள் இருக்குது. ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் மர்டர் இருக்குது, என்ன கேஸ்ட் மர்டர் இருக்குது, இங்கே ரிலிஜன் மர்டர் இருக்குது, இங்கே பிஸ்னஸ் மர்டர் இருக்குது, எக்கனாமிக் மர்டர் இருக்குது, இங்கே எக்கச்சக்கமான மர்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான மர்டர்ஸ் தான். இதில் மோசமான மர்டர்ஸ் எதிரானாக்கா பிஸ்னஸ் மர்டர்ஸ் தான், எக்கனாமிக் மர்டர்ஸ் தான் இங்கே ரொம்ப மோசமான மர்டர்ஸ். ஏன்னா இந்த மர்டருக்கு பின்னால் எல்லாமே வருவாங்க. ஏன்னா இது இந்தியா மாதிரியான நாடுகளில் ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து ஒரு லீடராக இருப்பீங்க, அது ஒரு கேஸ்ட்டுக்கு பிடிக்காது, அப்போது ஒரு கேஸ்ட் மர்டர் பண்ணுறதுக்காக அவன் வெயிட் பண்ணின்னு இருப்பான். இன்னொரு ஏரியாவில் அந்த நீங்கள் எந்த கேஸ்ட் அவன் எதிர்க்கிறானோ அவன் ஒரு முதலாளியாக இருப்பான்.
இல்லை ஒரு முதலாளிக்கு சப்போர்ட்டாக இருப்பான். அந்த ஊருக்குள்ளே இருக்கிற லேண்டெல்லாம் கேட்ச் பண்ணி, இல்லை அந்த ஏரியில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு, இல்லை அங்கே இருக்கிற ஆற்றுல இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இடைத்தரகராக இருப்பான். அவனை நீங்கள் எதிர்ப்பீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணால் ஒரு எக்கனாமிக் மர்டர் நடக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் உருவாகும். இதெல்லாம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை செய்கிற ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு ரிலிஜனோட சம்மந்தப்பட்டிருப்பான். அந்த பொலிட்டிக்கல் அப்போ அது ஒரு ரிலிஜன் மர்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் உருவாகுது. அப்போ ரிலிஜன் மர்டர், எக்கனாமிக் மர்டர், பொலிட்டிக்கல் மர்டர் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மர்டர் ஒன்று பண்ணோன்னாக்கா அதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் மர்டர். அந்த பொலிட்டிக்கல் மர்டர் தான் ஆம்ஸ்ட்ராங் மர்டர். ஓகே, இதுக்கு பின்னால் வணிகம் இருக்குது. இதுக்கு பின்னால் இது ரவுடி. ரொம்ப சிம்பிளாக ஒரு கொஸ்டின் பண்ணுறோம் சார். இப்போ ஒரு சென்னைன்னு இருக்குது. சென்னையில் மக்கள் தொகை எவ்வளோ? 1 கோடி 1.25 கோடி 1 கோடி 1.25 எல்லா மக்கள் இருக்காங்க. இதில் ரவுடிசம் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது பெட்டி கேஸ் வாங்கிக்கணும்லேருந்து ஒரு பெரிய வழக்கு இருக்கிறவங்க மேலே எத்தனை பேர் இருப்பாங்க? சில பல ஆயிரங்கள், அவ்வளோதான். அவ்வளோதான் இருப்பாங்க. ஒரு 2000 பேர், ஒரு 3000 பேர். இந்த 2000 பேர் 3000 பேர் இந்த 1.25 கோடி பேர் அச்சுறுத்துறான்னாக்கா அப்போ இங்கே என்ன நடக்குதுங்க? வெறும் 2000 பேருங்க. 2000 பேர் 3000 பேருங்க. ஆனால் இந்த 1.25 கோடி பேர் அச்சுறுத்துறாங்க. இது எப்படி நடக்குது? இது ஏன் நடக்குது? இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இங்கே இருந்தால் நம்ம எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம். எப்படி நடக்குது? ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ரவுடிஸுக்கும் ஒரு ஜாதி இருக்குது. அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த அரசியல் அமைச்சரவைகளில் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களுக்கு நிறைய பஞ்சாயத்து வெளியே இருக்குது. மண்ணல்ற பஞ்சாயத்து இருக்குது, நிலங்கள் முடக்கிற பஞ்சாயத்து இருக்குது, கம்பெனிகளுக்கு வந்து லேண்ட் வாங்கி கொடுக்குற பஞ்சாயத்து இருக்குது, மக்களுடைய நிலங்களை பிடுங்கி கார்பரேட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது அவர்களை பயமுறுத்துறதுக்கு ரவுடிகள் தேவைப்படுறாங்க. அப்போ ரவுடிகள் வந்து எப்படி உருவாகுறாங்கனாக்கா, யாரோ ஒரு முதலாளிகளுக்காக, யாரோ ஒரு அரசியல்வாதிகளுக்காக, யாரோ ஒரு கார்பரேட்டுக்காக, இல்லை யாரோ ஒரு மதவாத சக்திகளுக்காக இந்த ரவுடிகள் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஓய்வு நேரத்தில் அவங்களுடைய பர்சனல் தேவைக்கு யாராவது ஒரு தனிநபர்கிட்ட வந்து ஆட்சி கொடுக்குறாங்க. அந்த பர்சனல் தேவைக்கு அவங்க பண்ணுற குற்றங்கள் வந்து ரொம்ப குறைவு. பொலிட்டிக்கலாக அவங்க பண்ணுற குற்றங்கள், ரிலிஜன் அவங்க பண்ணுற குற்றங்கள், எக்கனாமிக்காக அவங்க பண்ணுற குற்றங்கள் இருக்குது. அது நிறைய. அதுதான் கோடிக்கணக்கில் புழங்குற பிஸ்னஸ். ஒரு 1000 கோடிக்காக ஒரு மர்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த செத்து போகிற ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பான், இல்லை அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சோஷியலிஸ்டாக இருப்பான், ஒரு ஆக்டிவிஸ்டாக இருப்பான். உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லை அந்த ஊருக்கு இப்போ முக்கியமான ஒரு பெருந்தலைவராக இருப்பான். இது மாதிரி ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு 1.25 கோடி மக்களை நீங்கள் சென்னையில் இருக்கிற 1.25 கோடி மக்களை வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் அச்சுறுத்துறாங்கனாக்கா ஏன் இது எல்லோரும் பார்த்து வெயிட் பண்ணுறாங்க? ஏன்னா போலீஸினுடைய ரோல் இதில் வந்து போலீஸ்க்கு ஃப்ரீடம் இல்லைன்றது தான் இங்கே உண்மை. போலீஸை நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கனாக்கா அவங்களை ஒரு இரவில் முடிவு கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவர்கள் இங்கே ஜாதி இருக்கிற வரைக்கும் ரவுடிசம் இருக்கும். ஏன்னா என் ஜாதியை சேர்ந்தவர்கள் ரவுடியாக இருக்கும்போது அவங்கள பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஏன்னா அதன் அடிப்படையில் தான் என்னுடைய தொழில் நடக்குது. அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் இங்கே ரவுடிங்க இருக்கிறான். அது ஆட்சி மாற அந்த ஜாதி மட்டும் மாறலை. அப்போ அந்த ரவுடி நிரந்தரமாக இருப்பான். அமைச்சர்கள் மாறுவாங்களே ஒழிய, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறுவார்கள் ஒழிய, அரசியல்வாதிகள் மாறுவார்கள் ஒழிய, ஆனால் அந்த ரவுடிசம் மாறும். ஏன்னாக்கா அவங்களுக்கான ஜாதி வந்து நேருது. அப்போ என்ன நடக்கும்? இது நடந்து தான் தீரும். இன்றைக்கி போதை பழக்கங்கள் அதிகமாகிடுச்சு. ஏன் போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குது? என்ன காரணம்? ஏன்னா ஒரு சமூகம் ஒரு நடுநிலையான சமூகமாக, நீதி கேட்கின்ற சமூகமாக, தன் சமூகத்தினுடைய விடுதலைக்காக, உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு மக்கள் சமூகமாக அது மாறிச்சுனாக்கா, ஒரு ஜனநாயக சக்திகளாக அது மாறிச்சுனாக்கா, எப்பொழுதும் இருக்கின்ற முதலாளிகளை ஆதரிக்கின்ற, கார்பரேட்டுகளை ஆதரிக்கின்ற, மதவாத சக்திகளை ஆதரிக்கின்ற அரசுக்கு மிகப்பெரிய தொந்தரவு அது. அப்போ இந்த மக்களை என்ன பண்ணணும்? பொறுக்கிகளாக வச்சுக்கணும். அப்போ இந்த உருவாகிற இளைஞர்கள் எல்லாருமே பொறுக்கியாக மாற்றணும். சமூகத்துக்கு முரண்பட்டவர்களாக மாற்றணும், குற்றவாளிகளாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து போதை பழக்கங்கள் அதிகப்படுத்தணும். போதை பழக்கங்களுக்கு அதிகப்படுத்தப்பட்ட பசங்க என்னவா மாறுவாங்க? தன் சொந்த சமூகத்துக்கு, தன் சொந்த நிலத்தில், தன் சொந்த ஊரில், தன் சொந்த தன் சொந்த குடும்பத்துக்கே எதிராக மாறுவான். அவன் அப்பனுக்கு எதிராக இருப்பான், தன் குடும்பத்திற்கு கிராமத்துக்கு எதிராக இருப்பான், அந்த கிராமத்துடைய பொது சொத்தை சூறையாடுவான், வீட்டினுடைய சொந்த பொருள் அடமானம் வைப்பான். ஏன்னா போதை பழக்கத்துக்கு அவன் ஆளாயிட்டான். அவன் 24 மணி நேரம் போதையிலே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி பக்குவம் அடைந்த இந்த மாதிரி போதை பழக்கம் உள்ளவர்கள் தான் குற்றம் செய்வதற்கு முழுமையானவர்கள். அவர்களுக்கு தலைவர்கள் கிடையாது, அவர்களுக்கு கொள்கைகள் கிடையாது, அவர்களுக்கு நோக்கம் கிடையாது, அவர்களுக்கு கோட்பாடு கிடையாது, அவர்களுக்கு எந்த ஆசைகளும் கிடையாது. அவர்களுடைய விருப்பம் எல்லாம் அந்த நொடி போதையோடு இருக்கிறது. அந்த நொடி போதையோடு இருக்கணும்னா அந்த போதைக்குள்ளே எந்த குற்றம் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்போ அப்படி உருவாக்குறாங்கன்றீங்களே? ஆமாம், இது கிரியேட் பண்ணது. ஒரு போதை பழக்கம் என்பது எப்பொழுதுமே போதை பழக்கம் என்பது கிரியேட் பண்ணுறது.
இது அதனால அரசுக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? அதான் சொல்கிறேன்னே, இப்போது ஒரு 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 மதவாதத்தை உருவாக்குகின்ற ஒரு அரசு, முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற ஒரு அரசு, புரிதுங்களா? இதெல்லாம் என்னவா அப்போ முதலாளிகளுக்கு எதிராக இப்போ ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். என் கிராமத்தில் வந்து ஒரு கம்பெனிஸ் வருது, ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொண்டு வரான். நான் எதிர்க்க மாட்டேன். ஒரு கார்ப்பரேட் விவசாய நிலம் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னா எதிர்ப்பீங்க. அப்போ எதிர்த்தா அது யாருக்கு கோபத்தை உருவாக்கும்? அந்த கம்பெனியை கொண்டு வரவங்களுக்கு தான் கோபத்தை ஏற்படுத்தும். அவனை விட யார் கோபத்தை ஏற்படுத்தும் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் மூலமாக அந்த புரோக்கர்ஸ் புரோக்கர் கோபம் வரும். ஏன்னா கொண்டு வந்தா எனக்கு கமிஷன் ஒரு முதல்ல அவன் எங்க இருப்பான்னா, அவர் வட இந்தியரா இருப்பான். அவர் வட இந்தியன், அவர் மல்கோத்ராவா இருப்பான், அவர் பனியாவா இருப்பான், அவர் யாராவது இருப்பான். அவங்க வந்து ஒரு கம்பெனி கொண்டு வருவான், அவங்ககிட்ட கோடிகள் இருக்குது, கொண்டு வருவாங்க. அப்போ அவனுக்கு முதல் தேவை நிலம். அந்த நிலம் அவன் எப்படி எதிர்பார்க்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல சாலைகளை பற்றி அவன் யோசிக்கிறான். அந்த நிலம் அவங்க உருவாக்குற அந்த பொருள்கள் வந்து அதனுடைய கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அந்த கழிவுகளுக்கு எதிர்த்து கேள்வி கேட்காதவர்கள் மக்களாக இருக்கிற அந்த பகுதிகள் எதிர்பார்க்குறான். அது என்னவாக இருக்கும்? பழங்குடிகள் இருக்கிற பகுதிகளாக இருக்கும், தலித்துகள் இருக்கிற பகுதிகளாக இருக்கும், இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதி. இவங்களாம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், மீனவர்கள் இருக்கிற பகுதியாக இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், என்வரன்மெண்ட் எங்கெங்கெல்லாம் என்வரன்மெண்ட் இஷ்யூஸ் வர இடம், கம்பெனிஸ் வர இடம்லாம் நீங்கள் பாருங்கள். அங்கே பழங்குடிகள் இருப்பாங்க, அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க, தாழ்த்தப்பட்டு இருப்பாங்க, அங்கே அது இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. இங்கே தான் அவன் கொண்டு வருவான். எங்கேயாவது வளர்ந்த சமூகம் இருக்குதா பாருங்கள். வளர்ந்த சமூகம் ஒன்று வேணாங்க. குப்பை எடுத்தாந்து எங்கே கொட்டுறீங்க? வேசார்பேட்டில் கொட்டுறீங்களா, மயிலாப்பூரில் கொட்டுறீங்களா? சென்னையினுடைய குப்பை இருக்குதுல்ல, அதை எடுத்தாந்து எங்கே கொட்டுறீங்க? வேசார்பேட்டியில் இருக்கிற மனிதர்களாக உங்களுக்கு தெரியலையா? அந்த நாற்றத்தை அவன் சுவாச்சின்னு வாழறானே, அவன் ரவுடிசம் பண்ணுறது தப்புன்னு உனக்கு சொல்ல தெரியுது இல்லை. ஆனால் இவ்வளோ குப்பையில் ஒரு சமூகம் இந்த அழுகி போன இந்த நாற்றங்களோட வாழுத. அங்கே குப்பை என்ன சாதாரணம் இல்லை, அதில் எல்லாமே இருக்கும். மருத்துவ கழிவுகள் இருக்குது இல்லையா, ஊரெல்லாம் செத்து போனால் நாய் எலி எல்லாமே இருக்குது இல்லையா, அழுகி போன எல்லா பொருளும் இருக்குது. அவ்வளோ குப்பைகளையும் டன் கணக்கில் இருக்கிற குப்பைகள், அங்கே இருக்கிற கார்ப்பரேஷன் கட்டின பில்டிங்கோடு உயர்ந்துருக்குது அந்த குப்பைகள் இல்லையா. அதை எரித்தாலும் அந்த மக்கள் பாதிப்பாங்க, அது எரிக்கலைனாலும் அந்த மக்கள் பாதிப்பாங்க. அவ்வளோ பெரிய நாற்றத்தில் வாழறாங்கள அந்த மக்கள். அங்கே எவ்வளோ கொசு இருக்கும். அதை பற்றி என்றைக்காவது இந்த அரசு, எல்லா அரசும் நான் சொல்கிறேன், கவலைப்பட்டது உண்டா? நான் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றதில் வந்து கொள்கை பேசுகிறீங்களே, சமூக நீதி பேசுகிறீங்களே, ஆனால் நான் எந்த மாதிரியான நிலத்தில் வாழணுன்றத சமூக நீதியோட தொடர்புடைய தானே எல்லாமே. அப்போ அதோட தொடர்புடையதான். எஸ் எஸ், சமூக நீதின்றது வந்து எல்லாமே தான். நான் யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்றதுல நீ உறுதியாக இருக்கிறியா இல்லையா? நான் யாருக்கு வாக்களிக்கணுன்றதுல உறுதியாக இருக்கிறியா இல்லையா? நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். சமூக நீதி என்பது நான் யாருக்கு வாக்களிக்க கூடாது, யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றதுல நீ உறுதியாக இருக்கிறியா இல்லையா? அதுதானே பகுத்தறிவு. கண்டிப்பாக அதான பகுத்தறிவு. கண்டிப்பாக. அப்போ நான் என்ன மாதிரியான நிலங்களில் வாழணும், அந்த பகுதி என்ன மாதிரியான தூய்மையோடு இருக்கணும், அந்த பகுதி எவ்வளோ சுகாதாரத்தோடு இருக்கணும், அந்த மக்கள் எவ்வளோ ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்றதை பற்றி நீ கவனிக்கணும். அது சமூக நீதியோட தொடர்புடையதா இல்லையா? வட சென்னை ஒரு அழுக்கு நிறைந்த இருக்கிறதுக்கு மக்கள் காரணமா, அரசு காரணமா? வட சென்னை வந்து ஒரு குப்பையும் குளமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இல்லை. நம்ம சுத்தமாக இருந்துப்போம், நம்ம சுற்றத்தை சுத்தமாக வச்சுப்போம் தானே சொல்லுவாங்க. அதாவது இந்த அரசு சமூகத்தோடு சம்மந்தப்பட்டதா, தனிநபரோடு சம்மந்தப்பட்டதா? சமூகம், தனிநபர், சமூகத்தோடு சம்மந்தப்பட்டது. எஸ் எஸ், சமூகத்தோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் பேசுகிற ஃபிலாசபி யாருக்கு பேசுகிறீங்க? தனிநபருக்கு பேசுகிற, சமூகத்துக்கு பேசுகிறீங்க இல்லையா? அப்போ சமூக மாற்றத்தை தான் நம்ம பேசுகிறோம். தனி மனித மாற்றத்தை நீங்கள் என்ன பேசுகிறோமா? சமூக மாற்றம் அடைந்தால் அதில் இருக்கிற தனிநபர்கள் மாற்றம் அடைவார்கள். தனிநபர்கள் மாற்றம் அடைந்தால் சமூகம் மாற்றம் அடையாது. 100 பேர் படிக்கிறதன் மூலமாக அந்த சமூகத்தில் எல்லோரும் கல்வி கற்றவர்களாக மாறுவார்கள். ஆனால் ஒருவன் படிப்பதன் மூலமாக அந்த சமூகத்தில் 100 பேரும் கல்வி கற்றவர்கள் மாறுவதற்கு சமம் கிடையாது. அப்போ எப்பொழுதும் நீங்கள் வந்து சமூக மாற்றத்தை தான் பேசணும் மொழிய. சமூக மாற்றத்தில் இருக்கிற அது எப்பொழுது ஒரு முறை யாராவது ஒருத்தர் கிட்ட அந்த சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து அதை நம்ம எப்பயுமே பேசக்கூடாது, அது தவறு. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு லிபரேஷன்ன்றது வந்து ஒரு டெமோக்ராட்டின்றது எப்பொழுதும் வந்து ஒரு சமூகத்துக்கானது, இண்டிவிஜுவல் கிடையாது. என்கிட்ட வந்து எனக்கு படிக்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தன்னை உயர் சமூகம்னு சொல்லிக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தம்பி நீ தலித்தாக இருந்தால் நீ படிக்காமல் இருக்கலாமா, முதல்ல படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுப்பாரு. உதவி செய்கிறாரு. உதவி செய்கிறார். அப்போது அவர்கிட்ட வந்து நான் ஒரு கல்வி
உதவி கொடுத்தாருன்றதுக்காக அவர் மனமாற்றம் அடைந்தவர் இல்லை. ஆனால் தெளிவாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜாதித்தை பாதுகாக்கிறதுல உறுதியாக இருக்கிறார், ஜாதி சங்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. அப்போ அது என்னது அது அப்போ அதையும் தாண்டி உதவுறாரேன்னு ஒரு சமூக மாற்றத்தை அவர் விரும்பலை, அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு தனி மனித முன்னேறணுன்றது விரும்புகிறார். முன்னேற்றம் என்பது வேறு, மாற்றம் என்பது வேறு. இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நான் மட்டும் படிச்சுட்டேன்னா அது முன்னேற்றம், என் சமூகமே படிச்சிச்சுன்னா அது மாற்றம். நான் மாற்றத்தை பற்றி பேசுகிறேன், நீங்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறீங்க. முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி மாற்றம் நிகழும்ல. அப்படி நடக்காது. ஏன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு 14 அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? மொத்த சோறும் வெந்துச்சுன்னு அர்த்தம். ஆமாம், மொத்த சோறும் வெந்துச்சுன்னு அர்த்தம். அதனால தான் ஒரு சோறு பிடிச்ச பார்த்தா போதும், எந்த சோறு ஒன்று எடுத்தாலும் வெந்துச்சு. அப்படின்னா எல்லாரும் நினச்சிங்கன்னா ஒரு சோறு பார்த்தா போதும், ஒன்று வெந்துச்சு. அப்படி இல்லை. ஒரு சமூகம் முன்னேறணும்னா அந்த சமூகத்தை மாற்றுவதற்கான பல வேலை திட்டங்கள் தேவைப்படுது. அதை கண்காணிக்கணும், அதை ஒழுங்கமைக்கணும், அதை வரிசைப்படுத்தணும், அதை வந்து தொடர்ந்து வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதிகள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்து தான் கவனிக்கணும். அதில் ஊழல் நடந்திருக்குதா, இல்லை அதில் அந்த சமூகத்துக்குள்ளேயே யார் தனக்கு சாதகமானவர்கள், யார் நமக்கு பாதகமானவர்கள், அவர்களுக்கு போய் சேர்ந்துதா சேரலையா அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ அரசு ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒரு அரசு ஒரு நலத்திட்டங்களை இருக்கும். அந்த கட்சி சேர்ந்தவர் என்ன பண்ணால் அந்த கட்சிக்காரனுக்கு முதல்ல போய் சேர்ந்ததுக்கு பார்ப்பான். அப்படி செய்யக்கூடாது. அப்போ என்னென்னா, நான் பேசுகிறது வந்து முன்னேற்றத்தை பற்றி பேசலை, மாற்றத்தை பற்றி பேசலை. ஒரு முன்னேற்றத்துலேருந்து எப்பவுமே மாற்றம் நடக்காது, மாற்றம் தான் முன்னேற்றங்களை உருவாக்கும். ரைட் சார். ஆனால் இவ்வளோ சிக்கல் இருக்குது, இப்படியான சுச்சுவேஷன் இருக்குன்றீங்க. ஆனால் அம்பேத்கரியம் பேசுகிற அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறோன்னு சொல்கிற கட்சிகள், இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஆகட்டும், இல்லை புரட்சி பாரதம், விசிகா, எல்லா கட்சிகளையும் எடுங்க, அவங்க மேலே வரக்கூடிய விஷயங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இவங்க இது வந்து ஒரு அடையாளத்துக்கு தலித்திய அரசியல், அம்பேத்கரி அரசியல் வச்சுக்கிட்டு இதுதான் செய்கிறாங்க. உள்ள கட்சிக்காரர்கள் அப்படி இருக்காங்க. இந்த விமர்சனம் பொதுவாக வந்துடுது இல்லை? நான் ஒன்று சொல்லிடுறேன். முதல்ல ஒரு விடுதலை இயக்கம் என்பது அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய இலக்குகள், அதனுடைய தேவைகள், அதனுடைய வேலை திட்டங்கள் இதெல்லாமே வேறு. அதை நீங்கள் பேச துவங்கிட்டீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா அமைப்புகளோடு அதை தொடர்புபடுத்தி பார்க்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, புரட்சி பாரதம், விசிகா, பகுஜன் சமாஜ் கட்சி, இதெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுது, இல்லை அதன் மீது மிகப்பெரிய சார்ஜஸ் இருக்குதுலாம் நீங்கள் சொல்கிறீங்களே. வெறும் இந்த 3 கட்சி மட்டும்தான் இருக்குதா? இந்தியாவில் இது மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்குதா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் நீங்கள் அதை பற்றியான செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரலையா? சொல்லுங்கள். ஜாதி சங்கம் உங்களுடைய நோக்கங்கள் என்னன்னு சொல்லுங்களேன். ஜாதி சங்கம் அந்த ஜாதியை முன்னேற்றணும், அந்த ஜாதிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு அந்த மக்களுடைய கல்வி, அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களுடைய வளர்ச்சி, அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அது இல்லை அந்த ஜாதி சங்கத்தை துவங்கி தேர்தலில் நின்று அவங்க சட்டமன்ற உறுப்பினராகி இல்லை அவங்கள வளர்த்துக்கிறதா? இல்லை அந்த ஜாதிக்கு ஏதாவது இடையூறு வந்துன்னா சரி, ஒரு ஒருங்கிணைந்து நின்னா ஒரு தொழிலில் உதவிக்கலாம், நம்ம ஜாதிக்காரங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உதவிக்கலாம், அதில் வறுமையில் இருக்கிறவங்கள கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு உதவலாம். இப்படி சரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம், இவங்ககிட்டலாம் போயிட்டு அங்கே இருக்கிற பெண்கள், அங்கே இருக்கிற உழைக்க மக்கள் இருக்கிறாங்களா, அவங்கள கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஜாதி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டு பாருங்கள். ஒன்றும் பண்ணியிருக்காது. அதாவது என்னென்னா, இந்த அடையாளங்கள், அதாவது இது ஒரு தமிழ் சமூகம், இந்தியா முழுதும் நிறைய மொழிவாரி சமூகங்கள் இருக்கிறது, அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அப்படி தான் அது வளர்ந்துருக்குது. அப்போ இந்த சமூகத்தை வந்து இது பிற்படுத்தப்பட்ட சமூகமும் தலித் சமூகமும் ஒன்றாயிடக்கூடாது. அப்போ ஜாதியாக இவங்களை பிரித்து வைக்கணும். ஜாதியாக அவங்க பிரிந்து இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தை நம்மளால் ஆள முடியும். இது வந்து ஒரு மொழி சமூகமாக, ஒரு நிலம் சம்பந்தமாக, ஒரு பண்பாட்டின் அடிப்படையில், இல்லை வந்து ஒரு உழைப்பின் அடிப்படையில், வர்க்க அடிப்படையில் இது ஒருங்கிணைஞ்சிச்சுனாக்கா நமக்கு நிறைய பிரச்சனை. ஒரு எக்ஸாம்பிள், டிராக்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு மாடர்ன் டெக்னாலஜி உருவான ஒரு நவீன தொழில் கருவி, உழவுக்காக பயன்படுத்துகிற ஒரு. ஆனால் டிராக்டர் பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? ஏன் டிராக்டர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எப்பொழுதும் வந்து நான் உங்களுடைய எனர்ஜியாக இருந்தேன்னா, நான் உங்களுடைய எனர்ஜின்னு வச்சிங்களேன், அப்போ நான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு விவசாய கூலி ஒரு நிலவுட மேலனுடைய எனர்ஜியாக இருந்துட்டான்னாக்கா, இந்த விவசாய கூலி நினச்சானாக்கா நிலவுட மேலனுடைய பொருளாதாரத்தை தோல்வியடைய செய்ய முடியும். ஏன்னா விவசாய வேலைக்கு நிறுத்திட்டானாக்கா செய்ய மாட்டேன்னா பிரச்சனை ஆகிடும். ஆமாம், அந்த சாகுபடி அவனால் அறுவடை செய்ய முடியாது, அது அவனுக்கு ஒரு பொருளாதார நட்டத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த நிலவோட மேலனுடைய மிகப்பெரிய எனர்ஜியை யார் இருக்கிறான்? விவசாய கூலி இருக்கிறான். அப்போது இந்த நிலம் என்னுடையது,
என்னுடைய சொத்து. ஆனால் இதை இதனுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்துகிற ஒரு நபராக யார் இருக்கிறான்னா, என்கிட்ட கூலி வாங்குறவனே இருக்கிறான் இல்லையா? என்கிட்ட கூலி வாங்குறவனே இருக்கிறான். அப்போது அவனை இந்த நிலத்திலிருந்து பிரிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த விவசாய கூலி என்னுடைய எனர்ஜியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு ஒரு டிராக்டர் தேவைப்படுது. நீ இல்லைன்னா கூட என்னால் உழ முடியும், நீ இல்லைன்னா கூட அறுப்பறுக்க முடியும், நீ இல்லைன்னா கூட நட முடியும் அப்படின்றான். சரி, வெறும் டிராக்டர் வந்து விவசாயிக்கிட்ட இருந்து விவசாயி நம்மளை ரொம்ப டிமாண்ட் பண்ணுறான், அவன் கூலி ஏற்றுறான், அவனை கூட ரொம்ப தொந்தரவாக இருக்குது நம்மளுக்கு, அதனால் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அவனை டிஃபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு நில உடைமையாளன் ஒரு முதலாளி நினச்சிட்டான். ஓகே, எங்கே சேர்றான் ஒரு முதலாளி நில உடைமையாளன் எங்கே சேர்றான் பாருங்கள், நவீன தொழில் உற்பத்தியில். மலமல்லும் தொழிலாளிக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முதலாளி இது வரைக்கும் உதவி செய்யலை. ஆனால் ஒரு நில உடைமையாளனுக்கு அறப்பறுக்கிறதுக்கு அவன் மிஷின் கண்டுபிடிச்சான். இதுக்குள்ளே ஜாதி இருக்குதா? ஜாதி கேஸ்ட் இருக்குது. கேஸ்ட் முதலாளித்துவம். ஏன்னா ஒரு முதலாளிக்கு மிஷின் விற்கிறது தான் அவனுடைய லைஃப்னா, அவன் மலமல்லும் தொழிலாளிக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் அதை கண்டுபிடிக்கல. ஆனால் 100 ஏக்கர் வச்சு நிலம் வச்சுன்னு இருக்கிற ஒரு விவசாயிக்கு அவன் என்ன பண்ணுறான்? ஒரு டிராக்டர் உற்பத்தி பண்ணி தரான். சரி, அது வெறும் டிராக்டரோடு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. ஏன்னா இந்த விவசாய கூலிகள் இந்த நில உடைமையாளர்கள் எதிர்க்கும் பொழுது ஒரு அமைப்பாக திரளுகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. அவன் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் செக்டராக மாறுறான். இந்த அமைப்பாக திரள்றவங்க என்னவா மாறுறாங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்டாக மாறுறாங்க. கூலி தொழிலாளி ஒரு வர்க்கமாக அணி திரள்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெறும் அறப்பறக்கிறதோட நடுநடுறதோட வெறும் விவசாய தொழிலோடு அது முடிஞ்சு போல, அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுது. சரி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணணும்னா, இவங்க உருவாக்கின முதலாளித்துவ கட்சிகள் இருக்குதுல்ல, பார்லிமெண்ட்குள்ள அசம்பிளிக்குள்ள, அதை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. போய் வெறும் நீ என்ன நினச்சின்னு இருக்கிறன்னா, வெறும் ஒரு விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளிவன் அப்படின்னு நீ நினச்சின்னு இருக்கிற கிடையாது. அவன் கூலி தொழிலாளி மட்டும் இல்லை, அவன் இந்த சமூகத்தை, இந்த பாராளுமன்றத்தையும் இந்த சட்டமன்றத்தையும் நம்முடைய நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவராக மாறுறான். நீ வந்து என்னுடைய எனர்ஜியாக இருக்கிறியா, நீ என்னுடைய ஒரு ஃபியூடல் நினைக்குது, ஒரு நிலவுடைமை நினைக்குது என்னுடைய எனர்ஜியாக இருக்கிறியா நீ, அப்படியா? அப்போ நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுறியா? அப்போ நான் டிராக்டர் கண்டுபிடிச்சிக்கிறேன், நான் அரபா இருக்கிற மிஷின் கண்டுபிடிச்சிக்கிறேன், இனிமேல் நீ என்னுடைய எனர்ஜி இல்லை, நீ வெளிப்படா, நிலத்தை விட்டு வெளிப்படான்ட்ட. அப்போ ஏன் அதுக்கு மட்டும் சொல்லாமல் அவன் அதுக்கப்புறம் என்னவா மாறுறான்னா, உன்னுடைய பொலிட்டிக்கல் எனர்ஜியாக மாறுறான். நான் இல்லைன்னா நீ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாதான்றான். அங்கே தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி பீப்புள்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க பர்சன்டேஜோடு சம்மந்தப்படுத்துகிறாங்க கிடையாது. நாங்கள் வெறும் ஒரு நிலத்தில் உழைக்கிற ஒரு உழைப்பாளியாக மட்டும் இல்லை, உழைப்பு சக்தியாக மட்டும் இல்லை, ஒரு அரசியல் சக்தியாகவும் மாறுறோம். ஏன்னா நாங்களாம் ஒரு வர்க்கமாக மாறுறோம். அப்போது அவன் என்ன நினைக்கிறான்னா, கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். முதலாளிகள் முதல்ல யாரை ஒழிக்கணும்னு நினைக்கிறான்? கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். ஏன் கம்யூனிஸ்டுகள் ஒழிக்கப்படணும்னா, கம்யூனிஸ்டுகள் உழைக்கும் மக்களை அணிதிரட்டுகிறார்கள். இந்த உழைக்கும் மக்கள் அணிதிரட்டப்பட்டால் யாருக்கு எதிராக இருப்பார்கள் என்றால், இந்த நாட்டை சுரண்டி குழைக்கின்ற மிகப்பெரிய முதலாளிகளுடைய ஒரு ஃபேக்டரிக்கு எதிராக இருப்பான், அவங்களுடைய உற்பத்திக்கு எதிராக இருப்பான், அவனுடைய லாபத்துக்கு எதிராக இருப்பான். அவன் சுரண்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தத்துவம் பேசுகின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்க எழுத படிக்க தெரியாதவனாக இருப்பான். ஆனால் அவன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் எனர்ஜியாக மாறுவான். ஸோ அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்றது தான் வந்து முதலாளிகளுடைய மிகப்பெரிய வேலை திட்டம். அப்போ இந்த வேலை திட்டத்தை அதுதான் வெறும் உன்னுடைய உழைப்பு சக்தியாக இருந்தாவன் ஒரு பொலிட்டிக்கல் எனர்ஜியாக மாறுறான், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுறான். இந்திய அளவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள்லாம் ஒன்றா வராங்க, இந்திய அளவில் இருக்கிற உழைக்கும் மக்கள்லாம் ஒன்றா வராங்க. அப்போது இந்திய அளவில் இருக்கிற உழைக்கும் மக்கள்லாம் ஒரு பார்லிமெண்ட்டை, ஒரு அசம்பிளியை செலக்ட் பண்ண என்ன நடக்கும்? அது ஆனால் சாத்தியமா சார்? ஏன்னா வீழ்ந்துகிட்டு இருக்குல்ல, பங்காளில் காணாம சாத்தியமா சாத்தியம் கொஞ்சம் இருங்க. சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதை வந்து இது வந்து மந்திர சொல்லாடல் கிடையாது, ஒரு சயின்ஸை நீங்கள் சயின்ஸாக பேசுங்க. ரைட் சார், ரைட். சயின்ஸாக பேச முடியுமானா முடியும். இருங்க சயின்ஸை என் கை எட்டும் அளவிற்கு ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளை என்னால் கைப்பற்ற முடியும் என்றால் அது சயின்ஸ் இல்லையா? ஆனால் என் கை எட்டும் அளவுக்கு ஒரு பொருள் இருந்தும் அந்த பொருளை என்னால் கைப்பற்ற முடியாது என்றால் என் கையை யாரை பின்னால் இழுக்கிறார்கள்னு அர்த்தம். அப்போ அதற்கு எதிராக போராட வேண்டிய முதற்கட்ட தேவை எனக்கு இருக்குதுன்றது காரணமாக வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த கையை உடைக்கிறதுக்கு வேலை செய்கிறேன். அதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் எனர்ஜின்னு நான் சொல்கிறேன். அந்த கையை உடைக்கும் போது தான் என்ன ரவுடின்ற. ஓகே, அந்த கையை நான் எப்போ உடைக்கிறனோ அப்போ தான் நீ என்ன ரவுடின்ற. அங்கே தான் ஆம்ஸ்ட்ராங் ரவுடி. ஆம்ஸ்ட்ராங் எங்கே ரவுடினா அங்கே தான் ஆம்ஸ்ட்ராங் ரவுடி. உழைக்கும் மக்களினுடைய அந்த முன்னேற்றத்தை தடுக்கிற உழைக்கும் மக்கள் பிழையாக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை.
ஏன்னா பிழை என்பதை முதலாளிகளிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். நீ என்னை எப்போ என்ன நீ ரூமில் வச்சு அடிச்ச, நான் சாதித்தை மீறும்பொழுது எனக்கு சாணிப்பால் கொடுத்த, மரத்தில் கட்டி அடிச்ச, என் கைகளை கொளுத்தின, என் வீட்டை கொளுத்தின, கீழ்வெண்மணிலேருந்து நடந்துன்னு இருக்குதுல்ல, இதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து இல்லையா? இதெல்லாம் படுகொலைகள் இல்லையா? இதெல்லாம் சமூக குற்றங்கள் இல்லையா? எத்தனை கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடந்துருக்குது. தப்பி தவறி ஒரு காலனிகார பையன் ஊர் தெருக்குள்ளே வந்துட்டான், அவனை முட்டி போட்டு வச்சு நீங்கள் புளியாமலரில் அடிச்சது கிடையாதா? இதெல்லாம் கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் கிடையாதா? இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு இவங்களுக்கு யார் இந்த முதல்ல ஜாதி அமைப்பு சங்கம் அனுமதிக்கிறதே தப்புங்க. அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுங்க. அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா தீண்டாமை ஓஞ்சிச்சு, ஜாதி ஓஞ்சிச்சுன்னு பேசினுக்கிறோம் நம்ம. நீ சங்கங்கள் மூலமாக ஜாதி வளர்த்து எடுத்துனுக்கிறீங்க. இது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது. ஒற்றுமைக்கு எதிரானதா இல்லையா? ஜாதி சங்கங்களை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு இந்தியாவில் ஒரு ஜனநாயக சக்திக்கு எதிரானது, இந்தியாவில் இருக்கிற ஒரு மக்கள் ஒற்றுமைக்கு எதிரானது. புரியுதுங்களா? அது அப்போ என்னன்னாக்கா இதுதான் இங்கே. அப்போது வெறும் எனக்கு முடிச்சிடறேன். அப்போ இது வெறும் டிராக்டரோட சம்மந்தப்பட்டது கிடையாது, வெறும் நெல் இருக்கிற மிஷினோட சம்மந்தப்பட்டது கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உருவாகுது. அது மாதிரி தான் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் திராவிட கட்சிகள். எப்படி நமக்கு அப்போ அந்த திராவிட கட்சிகள் இப்படி ஒர்க் பண்ணீங்க? இப்போது கம்யூனிஸ்டுகள் எப்படி உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாதோ, உழைக்கும் மக்களுடைய குரலை தான், உழைக்கும் மக்களுடைய உரிமைகளை தான் தன்னுடைய முதல் உரிமைகளாக, அதாவது அந்த ஃபஸ்ட் அஜெண்டா இருக்கணுமோ, அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் என்பது, அதாவது காங்கிரஸ் கட்சி என்பது பெரும் நில உடைமையாளர்களை உறுப்பினராக கொண்ட ஒரு இயக்கம். அவங்களுடைய அதாவது இந்தியாவில் காங்கிரஸுகள் சுதந்திரத்துக்கு போராடுறதும், இந்தியாவில் காங்கிரஸ்காரர்கள் கூட சேர்ந்து தலித்துகள் போராட்டத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்தியாவில் காங்கிரஸ்காரர்கள் சுதந்திரத்துக்காக ஏன் போராடினாங்கன்னா, இந்த நாட்டில் நாங்கள் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுருக்கிற நில உடைமையாளர்கள், பண்ணையாளர்கள். ஆனால் எங்களை ஒரு வெள்ளைக்காரன் மேய்க்கிறான். அவன் நீ வெளியே போ, எங்களை நாங்கள் இன்னொருத்தர் மேய்க்கிறோன்றான். ஓகே, ஃப்ரீயாக மேய்ப்போம், நாங்கள் ஃப்ரீயாக மேய்க்கிறோம்ன்றான். புரியுதா? அப்போ அதாவது ஒரு எஜமானனை துரத்தி விட்டு இன்னொரு எஜமானன் உருவாவதற்காக காங்கிரஸ்காரர்கள் நடத்தப்பட்ட போராட்டம் அது. ஆனால் காங்கிரஸ் இந்திய விடுதலைக்காக காந்தி கூப்பிட்டாருன்றதுக்காக போனானுங்களே லட்சம் தலித்துகள். அவருக்கு எதுக்காக போனாங்க? விடுதலைக்காக. அது அந்த விடுதலை யாருக்கானது? தங்களுக்கானது நினைச்சு அப்படின்னு நம்பினாங்க. எஸ், அப்படின்னு நம்பினாங்க. விடுதலை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? சார், தீண்டாமையை ஒழிச்சிட்டோம். அதாவதுங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, பஞ்சமி நிலம்னு ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது. இந்தியா விடுதலை அடையும் போது எங்களிடம் நிலம் இருந்தது. ஆனால் இந்தியா விடுதலை அடைந்ததுக்கப்புறம் அந்த பஞ்சமி நிலங்கள்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அரசு அது ஒரு ரகசிய கோப்பை வச்சுருக்குது. அது மறைக்கப்பட்டுச்சு வரலாற்றில். யாருக்காக மறைக்குது? அது இங்கே இருக்கிற நில உடைமை அந்த நில சொந்தக்காரர்களுக்காக அது மறைச்சிச்சு. அப்போ விடுதலை அடையாத போது எங்களுக்கிடம் நிலம் இருந்தது, விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட நிலம் இல்லை. இது எவ்வளோ பெரிய துயரம். அப்போ காங்கிரஸ் நில உடைமையாளர்களை பெருவாரியாக கொண்டு ஒரு அமைப்பு. பிஜேபி, பாரதிய ஜனதா சங், அப்போ பிஜேபி, இன்றைக்கி பிஜேபி. அப்போது அது மதவாத சக்திகளை அடிப்படை கொண்டது. மதவாத சக்திகள்னால் யார்? மெஜாரிட்டி பிராமணர்களை அடிப்படை கொண்டது. ஆனால் திராவிட இயக்கங்கள் என்பது எப்பொழுதும் உழைக்கும் மக்களை கொண்டது. குறிப்பாக தலித் மக்கள், இஸ்லாமியர்கள், மீனவர்கள், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை மெஜாரிட்டியை கொண்டது. அப்போ இவங்களுடைய வேலை திட்டத்தில், இவங்களுடைய அஜெண்டாவில் முதல் வேலை என்னன்னாக்கா, இவர்கள் எல்லாரையும் ஒரு ஆர்கனைசேஷன் செக்டராக மாற்றுறது. கன்சிராம் செஞ்ச வேலையை பிஃபோர் யார் செஞ்சுருக்கணும்? இவங்க செஞ்சுருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களை எல்லோரும் என்ன பண்ணியிருக்கணும்? ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கொள்கை, அதாவது அப்படி ஆர்கனைஸ் பண்ணி தானே ஜெயிச்சிருக்காங்க. தத்துவத்தின் அடிப்படையில் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது வேறு, லைஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது வேறு, சமூக உறவுகள் என்பது வேறு. அதாவது எனக்கும் ஒரு தத்துவம் பிடிக்கும், உங்களுக்கும் ஒரு தத்துவம் பிடிக்கும். அந்த ரெண்டு தத்துவமும் ஒரே தத்துவத்தை இருக்கிறனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுன்றது வேறு. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் லைஃப்பும் சமூகமும் ஒன்றா இருக்குதுன்றது வேறு. நானும் பெரியாரிஸ்ட்டு, நீயும் பெரியாரிஸ்ட்டு, நானும் அம்பேத்கரிஸ்ட்டு, நீயும் அம்பேத்கரிஸ்ட்டு. ஆனால் பெரியாரிஸ்டாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஜாதி இருக்குது, பெரியாரிஸ்டாக இருக்கிற தலித்து, நான் தலித்தாக இருக்கிறேன். இப்போது இது ரெண்டும் ஒழியணுமா வேணாவா? கண்டிப்பாக ஒழியணும். பெரியாரே இதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணுமா இல்லையா? ஆனால் அதை ஒரு நடைமுறை வேலை திட்டமாக இங்கே மாற்றி அமைச்சிருக்கணும். அப்போ அது எங்கே நடக்கும் அப்படின்னா, அப்போ அது எங்கே நடக்கும்னா,
பொருளாதாரத்தை பகிர்ந்து அளிப்பதிலிருந்து வழியாக நடக்கும். நிலங்களை பிரித்து தருவது எங்கே இது நடக்கும்னா, கல்வியை கொண்டு கடைசியில் எடுத்து சேர்க்கறது. திட்டங்களாக இல்லை, நான் சொல்கிறது திட்டங்களாக இல்லை. அதாவது ஒரு பையனை எடுத்துகிட்டு போயிட்டு படிடான்னு ஸ்கூலில் சேர்க்கறதுன்றது வேற, அந்த பையன் படிக்கிறானா இல்லையான்னு கவனிக்கிறதுன்றது வேற. இந்தியாவில் மீனவ சமூகங்கள், தலித் சமூகங்கள், பழங்குடி சமூகங்கள், இஸ்லாமிய சமூகங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், இந்த சமூகங்கள் எல்லாம் என்ன செஞ்சுன்னு இருக்கிறதுன்றது கண்காணிக்கிறது வேற. தலித் சமூகத்திலேயே அருந்ததியர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. நான் அந்த சமூகம் என்னவா இருக்குதுன்றது கவனிக்கிறதுன்றது வேற. மீனவர்கள், கடற்கரை ஓரங்களில் இருக்கிற ரொம்ப உள்ளே இருக்கிற மீனவர்கள், நகரங்களை சார்ந்திருக்கிற மீனவர்கள், இந்த மீனவர்களுடைய குழந்தைகள், அந்த பெண்கள், அவங்களுடைய கல்வி, அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய எல்லா மக்களுடைய கல்விகளை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியணுங்க. சென்னையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அப்படின்னாக்கா, மீனவர்களை பெரும்பகுதியாக கொண்ட பகுதி அது. அங்கே மீனவ குழந்தைகள், பெண்கள் என்னவா இருக்கிறாங்க, அவங்களுடைய இடம் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா, என்வரன்மெண்ட்டில் அவங்களுக்கு சிக்கின்னு இருக்கிறாங்களே, அதனுடைய சீரழிவுக்குள்ளே இருக்கிறாங்களா, அந்த கடலில் இருக்கிற மீன்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அந்த மீன்கள் பல்கி பெறுவதற்கான சூழல் அங்கே இருக்குதா, இதெல்லாம் பாதுகாக்க. அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது என்னென்னா, அந்த நாட்டினுடைய வளங்கள், அந்த வளங்களை பாதுகாக்கிறது. வளங்களை முதலாளிகளுக்கு சூறை கொடுத்துட்டு நீ மக்களை பாதுகாக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? மீனவர்களை பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க? ஆனால் மீனவர்களுக்கான வளம்னு ஒன்று இருக்குது, எக்கனாமிக் சோர்ஸ். அந்த எக்கனாமிக் சோர்ஸ் மீன்க, கடல்ங்க, கரைகள். மீனவர்களுக்கு மீன் எப்படி முக்கியமோ, கடல் எப்படி முக்கியமோ, அதை விட முக்கியமானது அவர்கள் வாழுகிற அந்த கடல் கரைகள். அந்த கடற்கரை ஓரங்கள் மிக முக்கியமானதுங்க. அது வெறும் அவங்க வாழ்விட பகுதி மட்டும் இல்லை, அந்த கடலினுடைய எல்லை ஒரு காவலாளருங்க. அவங்க காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்குடி எப்படி காட்டினுடைய பாதுகாவலர்களோ, ஆனால் அந்த மீனவர்களை நீங்கள் கரையிலிருந்து துரத்துறீங்களா இல்லையா? ஏன் தனியார் துறைமுகங்களுக்காக அந்த மீனவர்களை நீங்கள் கரையிலிருந்து துரத்துறீங்கல்ல? தவறு இல்லையா? எந்த சமூக நீதி கேட்கும்? எந்த சமூக நீதி கேட்கும் சொல்லுங்க? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இது சமூக நீதியோட தொடர்புடையதுங்க. அப்போ ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது, ஒரு சமூகத்தினுடைய மாற்றங்கள் என்பது, அதனுடைய வளர்ச்சி என்பது, முன்னேற்றங்கள் என்பது எல்லோரும் அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் பாதுகாப்பதும் அவர்களுக்கே அதை பகிர்ந்தளிப்பதும் தான். அவர்களுடைய பொருளாதாரத்தை வேற ஒருத்தர் சூறையாடுவான், அவங்களுடைய பொருளாதாரத்தை வேற யாரோ ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு போவான். ஆனால் வெறும் உழைப்பு சக்தியாக மட்டும் இது இருக்கும்னா அது அந்த சமூகத்துக்கு ஏற்படுத்துகின்ற அநீதி. சமூக நீதி கிடையாது, அதுக்கு பேர். அது நீதி கிடையாது, அநீதி. அது அநீதி எப்படி சமூக நீதியாக மாறும்? சமூக நீதினா என்னன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள் எனக்கு. சமூக நீதினா என்ன? எல்லோருக்கும் எல்லாமே. அப்படி ஒரு சமூகம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லோருக்கும் எல்லான்னு ஒரு சமூகத்தில் கிடையாது. நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்த உனக்கு அங்கே இருக்கிற செவ்விந்தியர்களுக்கும் ஒன்றா எப்படி கிடைக்கும்? சுரண்டுகிறவர்களுக்கும் சுரண்டப்படுகிறவர்களுக்கும் ஒரே நீதி எப்படி கிடைக்கும்? சுரண்டப்படுபவர்களை நீங்கள் மாற்றி அமைக்காமல் சுரண்டப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காது. சுரண்டப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் நீதியை வழங்க முடியாது இல்லையா? நான் சுரண்டுறவன், நீ சுரண்டப்படுறவன், நான் எப்படி உனக்கு நீதி வழங்க முடியும்? என்னுடைய நீதிமன்றம் உனக்கான நீதிமன்றமாக எப்படி இருக்க முடியும்? அதான் குற்றவாளிக்கும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரே சமமான நீதியெல்லாம் இருக்க முடியாது. குற்றவாளிக்கு தண்டனையும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் தான். சிங்கள இராணுவம் எப்படிங்க தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும்? ஒரு சிங்கள இராணுவம் தமிழ் பெண்களுக்கான உத்தரவாதம் சொல்ல முடியுமா? தமிழ் இளைஞர்களுக்கான எதிர்காலம் அது அமையுமா? ஒரு வளர்ந்த திரகாத்திரமான ஒரு தமிழ் இளைஞன், ஈழ தமிழ் இளைஞன் ஒரு சிங்கள இராணுவத்துக்கு அச்சுறுத்தலுங்க, பயம். அவனுக்கு இவன் வளர்ந்தான்னா நமக்கு எதிரானவன். அது மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற தலித்துகள். இந்தியாவில் இருக்கிற ஒரு தலித் இளைஞர்களை பார்த்தால் இங்கே சாதிய கட்டமைப்பை மேலும் மேலும் வளர்த்து எடுத்துக்கொண்டு, அதன் மூலமாக பொருளாதாரத்தை உருவாக்கி கொண்டு, அதன் மூலமாக முதலாளிகளை ஆதரித்து கொண்டு, அதன் மூலமாக அரசுகளை உருவாக்குகின்ற இந்த அரசுக்கு, இந்த முதலாளிகளுக்கு, இந்த மதவாத சக்திகளுக்கு ஒரு தலித் இளைஞர் மீதும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அவர்களை நேரடியாக கொலை செய்வாங்க, இல்லைன்னாக்கா அவர்களை போதை பழக்கத்துக்கு ஆளாக்குவாங்க. இந்த பயம் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் மீதும் இருக்கிறது.
அதனால தான் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் பார்த்தா இவங்களுக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குது. அதனால தான் இந்த 2 சமூகத்தையும் குற்ற சமூகமாக பார்ப்பதற்கான ஒரு கருத்து இவங்களுக்கு வந்து விதைக்கப்படுது. அந்த கருத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொது சிந்தனையாக மாற்றுறாங்க. குற்றம் எல்லா சமூகமும் செய்யும், அது யாரும் விதிவிலக்கு இல்லை. குற்றம் என்பது வேறு, சமூகத்தினுடைய மாற்றங்கள் என்பது வேறு. ஒரு லிபரேஷன் சரியாக அதனுடைய வழியை அது தேடிக்கொண்டு போகுமானால் அது தன் லிபரேஷனுக்கு அப்புறம் அது அந்த சமூகத்தை சரியாக மாற்றி அமைச்சிடும். சென்னையில் வந்து நாங்கள் தான் பெரும்பான்மை, தலித்துகள் 40% 50% இருக்கோம், நாங்கள் தான் பெரும்பான்மை, இது எங்கள் ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சரியான்னு கேட்பாங்க. மிகப்பெரிய உழைப்பு சக்திகள் நாங்கள் தான், ஆர்பாரில் நாங்கள் தான் இருந்தோம். நாங்கள் இல்லைன்னா கப்பல் வராது கரைக்கு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா காய்கறிகளும் கொத்தால் செடிக்கு வந்து இறங்குதுறாங்க, நாங்கள் தான் காரணம். அங்கேருந்து விளைவிச்சதை நாங்கள் தான், அங்கேருந்து இங்கே எடுத்தாந்து இறக்குனதை நாங்கள் தான், இங்கேருந்து ஏற்றி அனுப்புறதை நாங்கள் தான். ஆனால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? உழைப்பு உருவாக்குனதெல்லாம் நாங்கள் தான். இதெல்லாம் பெருமைக்காக பேசுகிற விஷயங்களா இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன பெருமையாக இருக்கும் இல்லை சார், ஆனால் என்ன கையில் இருக்குன்னு கேட்டால் மலம் பண்ணுறது இது பண்ணிடுறோம், பெருக்கிறத நிறுத்திடுறோம், மூட்டை தூக்குறதை நிறுத்திடுறோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் உடல் உழைப்பு சார்ந்த எல்லா தொழிலும் நாங்கள் ஒரு நாள் நிறுத்துகிறோம். சென்னை எங்கே சொல்லுங்கப்பா, அப்போ தெரியும் யார் மெஜாரிட்டி சென்னைன்னு. உழைப்பின் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா நாங்கள் தாங்க மெஜாரிட்டி. பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் மக்கள் தொகையின் அடிப்படையிலும் கணக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் மெஜாரிட்டி. அதனால தான் உங்களால் எங்களை கொல்ல முடியுது, அதில் தான் நாங்கள் செத்துடுறோம், நீங்கள் வாழ்ந்துன்னு பாடம் இருக்குதுல்ல. அந்த தத்துவம் தான் எங்களுக்கு பிடிக்குது. ஆனால் அந்த தத்துவத்தை பேசுகின்ற மனிதர்கள் மீது தான் எங்களுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? அம்பேத்கரின் பேரில் ஒன்றுபடுவோம், ஒன்றாய் நிற்போம், ஒரு அம்பேத்கரிஸ்டா இயங்குவோம், இணைவோம், அது தீர்வு தருமா? வெறும் தலித்துகள் மட்டும் அப்படின்றது கரெக்டா? அப்படிதானே கொஸ்டின்ஸ் அது. அதுவும் அது இப்போ நான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தேன். தலித்துகளுக்கு இன்னும் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது, ஜாதி ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது, தலித்துகளுக்கு கிடையாது. அம்பேத்கர் தான் மேனிஃபெஸ்டோன்றாங்க. அம்பேத்கர் வாழ்வி தான் மேனிஃபெஸ்டோ, அப்புறம் என்ன தனியாக மேனிஃபெஸ்டோ? விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.